அப்படின்றத குறிக்குது. உடம்புல எல்லா சத்தும் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் நாடி துடிப்பு மட்டும் இருக்கும். அப்ப பிச்சை எடுக்கிறது, இப்போ யாசித்தல் அதுக்கு அத குறிக்கிறது. அடுத்து நாடோடி நமக்கு தெரியும். ஊர் சுற்றி திரிபவன். நாள் செய்தல். நாட்செய்தல்ல நாள் செய்தல். நல்வேளையில் காரியம் தொடங்குதல். நாட்டுப்புறத்தான் பட்டிக்காட்டான். தழும்பேறுதல். நாக்கு தழும்பு ஏறுதல். பலமுறை சொல்லுதலால் நாவுக்கு பழக்கம் உண்டாதல். தழும்பு எப்போ உருவாகும்? ஒண்ணு அடிபடணும், இல்லைன்னா ஒரே செயலை செஞ்சுட்டு இருக்கும்போது கை காப்பு காய்க்கிறதுலாம் தழும்பு தானே. அப்போ ஒரே செயலை பலமுறை செய்கிறது. பலமுறை சொல்லுதலால் நாவுக்கு பழக்கம் உண்டாதல். நாவடைத்து போதல். பேச முடியாமல் போதல். நாளடைவில். நாள் செல்ல செல்ல. நாளா வட்டத்தில். நாளடைவிலும் சரி நாளா வட்டத்திலும் சரி ரெண்டுமே ஒரே பொருள் தான். நாளடைவில். நாளுக்கு நாள். ஒவ்வொரு நாளும். நாளோட்டுதல். தாமதம் செய்தல். நாள் ஓட்டுதல். காலந்தாழ்த்துதல். அடுத்து நாள் தள்ளுதல். காலங்கழித்தல். நானா விதமாய் பேசுதல். இங்கே நானா விதமாய் பேசுதல்ன்ற வந்து சிதறண்டு போதல் அப்படின்ற பொருள் இருக்கு. அதாவது நானா விதம் அப்படின்ற பொருளுக்கு என்னன்னா பல்வேறு அல்லனா பல வகையான அப்படின்ற பொருள். பல வகையான சிதறண்டு போதல். நிகண்டு பேசுதல். நமக்கு தெரியும் நிகண்டுன்றது வந்து அகராதிக்கு முன்னோடி. நிகண்டுனால எல்லா சொல்லுக்கான பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்றத நிகண்டுன்றது. அப்போ எல்லாம் தெரிந்தாற்போல் பேசுதல். நித்திரை தெளிதல். நித்திரைனா தெரியும் உறக்கம். உறக்கத்தினின்றும் நீங்குதல். நிமிர்த்தி விடுதல். நன்றாய் புடைத்தல். நிலை குத்துதல். இறக்கும் தருவாயில் விழிமுதலென அசைவின்றி இருத்தல். அதாவது நிலை குத்துதல்னா ஒரு குச்சியை ஊனி வச்சு அது நேராக நிற்கும், அது இங்கேயும் அசையாது. அதுக்காக நிலையாக குத்தி வைக்கிறது. அதுதான் இறக்கும் தருவாயில் அசைவின்றி இருத்தல். எதுவுமே நிலை குத்துன்னு சொல்லுவோம். அடுத்து நிலை நாட்டுதல். நிறுத்தல். தாபித்தல். ருசுப்படுதல். நிலைநாட்டுதல்னா தெரியும், தன்னோட புகழ் நிலைநாட்டுதல் அந்த மாதிரி. நிலை ஆறுதல். அமைதியுறுதல். நிறுத்தி பார்த்தல். நிறைய சோதித்தல். ஆலோசித்தல். ஒப்பிடுதல். நின்றாற்போல். திடீரென்று. நீக்கு போக்கு. இணக்கமாய் இருக்கை மரியாதை உதவி. நீக்கு போக்கு பார்க்கணும் அப்படின்றதான். இணக்கமாய் இருக்கை மரியாதை உதவி. நீச்சு நிலை அறிதல். உள்ள நிலைமையை சோதித்தல். நம்ம நீச்சல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி சோதிச்சு பார்க்குற நீச்சு நிலை அறிதல்னு சொல்லுவோம். அப்போ உள்ள நிலைமையை சோதித்தல். நீட்டு முடக்கில்லாதவன். ஏழை உலோபி. குடும்ப கவலையற்றவன். அதாவது நீட்டு முடக்கில்லாதவன்றது நம்ம இடத்துல படுக்கிறோம், அந்த இடத்துல படுக்கிறப்ப நமக்கு நீட்டி படுக்கிறதுக்கு இடம் நீட்டு படுக்கிறப்ப தடுக்காமல் இருக்கும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அந்த முடக்கு அப்படின்றது வந்து குடும்பத்து கஷ்டத்தையும் குடும்பத்துக்கு இந்த கவலையும் குறிக்கும். அப்போ ஏழை உலோபி குடும்ப கவலையற்றவன். நீளம் பற்ற வைத்தல். இந்த நீளம்ன்றது வந்து பல பொருளில் வரும். பனைமரம், மலைத்தொடர், மாணிக்கம், இருள், இந்த மாதிரி பல பொருளில் வரும். நீளம் பற்ற வைத்தல். கதை கட்டுதல். இதில் நீளம்ன்றது வானம்ன்ற பொருள் வரும். அதனால் நீளம்ன்றது கதை கட்டுதல், அளவு இல்லாமல் போகிறதுன்றது பொருள் வருது. நீளத்தில் விடுதல். தாமதித்தல். நீர் பூத்த நெருப்பு. சினத்தை வெளிக்காட்டாதவன். இந்த நீர்ன்றது வந்து சாம்பலை குறிக்கும். திருநீர் நம்ம சொல்கிறீங்களா, சாம்பலை குறிக்கும். அப்போ நீர் பூத்த நெருப்புன்னா நம்ம ஒரு கட்டையை எரிச்ச பிறகு மேலே சாம்பல் புகை மாதிரி வெள்ளைய சாம்பல் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே கங்குன்ற அந்த தணல் இருக்கும். அதுதான் அப்போ நீர் பூத்த நெருப்புன்னா சினத்தை வெளிக்காட்டாதவன். முக்கியமானது. நுனிப்புல் மேய்தல். மேலே எழுந்த வாரியாக படித்தல். அடுத்து நூல் போதல். விதவையாதல். அந்த தாலிக்கரை சொல்கிறாங்க. நூறும் புகுதல். 100 ஆண்டு வாழ்தல். நூறில் புகுதல். 100 வயதில் புகுதல்னு வச்சுக்கலாம். அடுத்து நெக்குறுதல். இலகுதல். இந்த நெக்குறுதல் இலகுதல் வந்து நெகுதல் அப்படின்ற வார்த்தையில் வருது. நெகுதல் அப்படின்றது கரைதல்ன்ற பொருள் வரும். இலகுதல். நெஞ்சு புண்ணாதல். மனம் நோதல். நெஞ்சை பிளத்தல். துக்கம் முதலிய மனத்தை வருத்துதல். நெடுஞ்சான் கட்டை. நெடுஞ்சான் கிடை. தாண்டாகாரமாய் பூமியை கிடக்கை. அதாவது நெடுஞ்சான் கிடையா சாஷ்டாங்கமாக விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில். நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான் அப்படின்றது தரையோட தரையா வணங்குறது. நெடும்போக்கு. மீளும் நோக்கம் இல்லாத செலவு. நெடும்போக்குன்னா போக்குன்றது செலவு குறிக்கும், மீளாத செலவு. அடுத்து நெட்டு உயர்த்தல். பெருமூச்சு விடுதல். நெட்டு விடுதல். நெட்டையாதல். நெட்டி வாங்குதல். நெட்டியை முறித்தல். நெருக்கி பார்த்தல். வற்புறுத்தல். முயற்சி செய்தல். நெருக்கி பிடித்தல். செட்டால் மிச்சம் பண்ணுதல். நெல்லிக்காய் மூட்டை. ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு நம்ம புத்தகத்தில் பள்ளி புத்தகத்தில் படிச்சிருப்போம். நெளிப்பு பேசுதல். ஏளனமாக பேசுதல். நெளியில் எடுத்தல். கோணல் நீக்குதல். நெளிவு சுழிவு நமக்கு தெரியும். நெளியில் எடுத்தல் அப்படின்னா நெளிவு சுழிவுன்னு அந்த வார்த்தை அடுத்த வார்த்தை. இப்போ நெளிவு சுழிவு இது வந்து
நெளிவு சுழிவுன்றது வந்து நெளின்றது நேரை குறிக்கும். சுழிவுன்றது கோணலை குறிக்கும். அப்போ நெளிவில் எடுத்தல்னா கோணல் நீக்குதல். நெளிவு சுழிவுனா ஏற்றத்தாழ்வு. நேரங்கெட்ட நேரம், தகுதியற்ற காலம், நேர பாரம் அறிதல், அடக்க ஒழுக்கம் அறிதல், நேருக்கு வருதல், இணங்கி வருதல், நேர்கோடு நேர, வெளிப்படையாக, நேர்ந்து போதல், சம்பவித்தல், நேர்ந்துருச்சு சம்பவித்தல். அடுத்து நொடி சொல்லுதல், புது செய்தி கூறுதல், பரிகசித்தல். இங்கே நொடின்றது வந்து காலம், முதுமொழி, சொல். இந்த காலம், முதுமொழி, சொல் இந்த பொருள் வரும். நொடி சொல்லுதல், புதுச்செய்தி சொல்லுதல், நொடித்து போதல், நிலை குன்றுதல், கெட்டுப் போதல், நொறுக்கி தள்ளுதல், நன்றாய் அடித்தல், பெருஞ்சாமர்த்தியம் காட்டுதல். அடுத்து நொறுநாட்டியம். நாம் பார்த்தோம் நெருநாட்டியம், நொறுநாட்டியம், திருநெல்வேலி வழக்கு, அற்ப குற்றங்களை காணும் தன்மை. நோட்டம் பார்த்தல், தகுதி அறிதல், விலை மதித்தல். நோட்டம் பேசுதல், பிறர் தன் சொல்லுக்கு உடன்படிபடி பேசுதல். ஸோ நாவரிசையை பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் பாவரிசை பார்ப்போம். நன்றி.